திமுகவுக்கு நேரடியாக அழைப்பு கொடுக்கல. இந்த கருத்தில் உடன்படுகிறவர்கள் எங்கள் மாநாட்டில் பங்கேற்பதில் எங்களுக்கு எந்த ஆச்சரியம், எந்த தயக்கமும் இல்லை. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் இடையில் எந்த விரிசலும் இல்லை, எந்த நெருடலும் இல்லை. திமுக அதில் பங்கேற்பதாக கூறியிருக்கிறார்கள். இதற்கு பிறகு அவர்களுடைய நிலைப்பாடு என்ன என்பது எங்களுக்கு தெரியாது. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் 2ஆம் தேதி கள்ளக்குறிச்சியில் மது ஒழிப்பு மாநாடு நடத்துகிறார். இது மகளிர் அணி சார்பில், அந்த கட்சியினுடைய மகளிர் அணி சார்பில் ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. ஒரு நல்ல திட்டம் தான். ஆனால் அதுக்காக அவர் ஒரு பேட்டி கொடுத்தாரு பாருங்க. இதுக்கு அதிமுகவும் கலந்துக்கிடலாம் அப்படின்னாரு. அதாவது இவர் திமுக கூட்டணியில் இருந்துக்கிட்டு இது எல்லாருமே கலந்துக்கிடலாங்கிற மாதிரி ஒரு பொதுவான அஜெண்டா தான். அதனால இது எல்லாருக்கும் நான் அழைப்பு விடுறேன்னு சொன்னார். இது திமுக கூட்டணியில் இருந்து இவர் எப்படி அதிமுகவுக்கு அழைப்பு விடலாம்? அதிமுக காரங்க அங்கே வந்தாங்கன்னா திமுகவை தானே அங்கே திட்டி பேசுவாங்க. அப்போ திமுகவை திட்டி பேசுறதுக்கு திருமாவளவனே ஒரு மேடை அமைச்சு கொடுக்குறாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்வினை திமுக தரப்புல இருந்து கிளம்பிச்சு. ஆனால் அதை யாரும் வெளிப்படையாக சொல்லலை கண்டும் காணாம. ஏன்னா இப்போ சிஎம் வெளிநாட்டில் இருந்து வரல, சொல்ல வேண்டிய கருத்து நம்ம. அதனால இவங்க அப்படியே போயிட்டாங்க. அந்த பரபரப்பு அடங்கும்னு ஒரு வீடியோ வெளியிட்டார். ஆட்சியில் பங்கு வேணும், அதாவது மாநாடு ஏன் நடத்துகிறாருங்கிறது இப்போ தெரிஞ்சு போச்சா அப்படிங்கிற மாதிரி திமுக தரப்பில் எதிர்வினை ஆற்ற தயாராகிட்டாங்க. இவர் தேர்தலுக்கு முன்னக்கூட்டியே ஒரு பிரச்சனையை கிளப்பிட்டாரு. அதனால் ஆட்சியில் பங்கு வேணுங்கிறது தான் இவருடைய கோரிக்கை. அதுக்காக இந்த வேலையெல்லாம் செய்கிறாரு. நம்ம இதை மறுத்தோம்னா நான் வேறு கூட்டணிக்கு போயிடுவேன்னு சொல்லுவார் அப்படிங்கிற மாதிரி திமுக ஒரு யூகத்தை ரெடி பண்ணி அவங்களும் இதை சந்திக்க தயாராகிட்டாங்க. இந்த நிலையில் சிஎம் தமிழ்நாட்டுக்கு வந்தார். அவர்கிட்ட பேட்டி கேட்டாங்க. அவரும் அதை அப்படி மழுப்பில் தட்டி விட்டுட்டு போயிட்டார். அதான் திருமாவளவனே பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னு தட்டி விட்டுட்டு போயிட்டார். அரசியல் இல்லைன்னாரு. ஆமாம், 2 நாளாக திருமாவளவனை பற்றி தமிழக ஊடகங்கள் எல்லாம் அவரை ஒரு ஹீரோ லெவலுக்கு கொண்டு வந்தாங்க. அதாவது திமுக கூட்டணி உடைஞ்சது அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பரபரப்பாக பேசினாங்க. இது இந்தியா முழுக்கவே பேசப்பட்டோம் அந்த அளவு. ஏன்னா தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணி எப்போதும் உடையும்னு எல்லாரும் காத்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு திரும்ப ஒரு வித்து ஊந்திட்டாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்திகள் எல்லா இடத்துலையும் கிளப்பப்பட்டது. இது அவர் திரும்ப சொல்கிறாரு, இது ஊடகங்கள் செஞ்ச வேலைன்ட்டு. இல்லை, திருமாவுடைய அடிமனசில் அந்த எண்ணமும் இருந்தது உண்மைதான். நம்ம 26 வேற ஒரு கூட்டணிக்கு போனால் என்ன, அதிகமான இடங்களில் போட்டியிடலாமே அப்படிங்கிற பிடித்தமாக தான் இருக்கிறார். திமுக கூட்டணியில் அவர் ஆரம்பத்துலேருந்து அவர் ஒரு பெரிய லெவலில் ஒரு ஒன்றிணைந்து இல்லை. குறிப்பாக சொல்லணும்னா லோக்சபா தேர்தலுக்கு அப்புறமே அவர் ஒரு வாய்ப்பை நம்மளே பேசியிருக்கோம். ஒரு வாய்ப்பை தேடிட்டு இருந்தாரு. கரெக்டாக இது ஒரு வாய்ப்பாக இருந்தது. ஏன்னா அவருக்கு இப்போ ஒரு விஜய் கட்சி ஆரம்பிக்க போறாரு. அதனால நமக்கு அதிமுக இல்லாட்டாலும் விஜய் பக்கம் போயிடலாம், நம்ம ஒரு அணி அமைக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் பல பேருக்கு, அதாவது இன்னும் காங்கிரஸுக்கு கூட அந்த எண்ணம் இருக்குது. திமுக கூட்டணியில் இருந்து நமக்கு கிளம்பி அதிகமான சீட்டை அங்கே பெற்றுக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்கெல்லாம் ஒரு திட்டத்தில் இருந்தாங்க. திடீர்னு இன்னைக்கு திரும்ப சிஎம் சந்திச்சாரு. அதுக்கப்புறம் ஒரு சுதி கொஞ்சம் இறங்கி போச்சு. இந்த பெரிய பல்ட்டி, அது பல்ட்டின்னு தான் சொல்லணும். அது என்ன காரணம்னா, அன்னைக்கு முதல்ல என்ன சொன்னாரு, இது பொதுவான அழைப்பு. அதிமுக என்ன காரணம்னா மது ஒழிப்புங்கிறதுல அதிமுகவும் ஒரே கொள்கையில் இருக்கு. அதனால அவங்கள கூப்பிடுறதுல தப்பு இல்லை. எல்லா கட்சிகளுமே மது வேண்டாம் சொல்றாங்க. அதனால நான் அவரையும் அழைப்பேன், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. இது ஸ்டாண்டிலேருந்து நாங்கள் பின்வாங்க போறது இல்லை அப்படிங்கிறத சொன்னார். இதனால எந்த விளைவு வந்தாலும் சந்திக்க தயார்னே சொன்னார். அதே மாதிரி தான் நீங்க சொன்ன மாதிரி அந்த வீடியோ போட்டது பழச, ஏற்கனவே பேசின பழைய வீடியோனாலும் இப்போ அது தேவையில்லாத ஒரு விஷயம். ஆனால் அதில் என்ன சொல்றாரு, ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் அப்படிங்கிறது தான் அவருடைய அந்த வீடியோவில் இருந்தது. கண்டென்ட் அதுதான். அந்த வீடியோ திடீர்னு என்ன ஒரு டக்குன்னு டெலிட் பண்ணார். ஒரு 1 ஹவரில் திருப்பி அதை போஸ்ட் பண்ணார். ஆமாம், இந்த விஷயங்களில் திமுகவுக்கு ஒரு ரொம்ப சங்கடத்தை ஏற்படுத்துச்சுனால முதல்வருக்கு கடுமையான கோபத்தை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் என்னென்னா, ஒரு வேளை திரும்ப ஒரு முடிவு எடுத்தார்னா நம்ம ஒரு முடிவு எடுப்போம் அப்படிங்கிறதுல முதல்வர் தெளிவாக இருந்தார். ஆமாம், அதனால தான் அவர் என்ன பண்ணுறாரு, என்ன வேணாலும் பேசட்டும், என்ன வேணாலும் செய்யட்டும். ஏன்னா நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி உதயநிதி இந்த இது பற்றி கேட்பாங்க. அதிமுகவுக்கு அழைப்பு விடுத்திருக்காரு திருமா அப்படிங்கிற கேள்விக்கு உதயநிதி ஒரு அழகாக தெளிவாக ஒரே ஒரு பதில். 2 பேரும் அவங்க 2 பேரும் பற்றி ஏன்ட்ட கேட்குறீங்க, அவர் கேட்டிருக்காரு, அவங்கள கூப்பிட்டுருக்காரு, அவங்க தான் பதில் சொல்லணும் அப்படின்னு அவர் ஒரு கோபமாக தான் சொல்லியிருப்பாரு. அந்த பதில், அந்த பதிலே கோபமாக இருந்தது. அதே தெரியும் திமுக காரங்களுடைய
நிலைப்பாடு என்னங்கிறது. இந்த விஷயத்தில் உடனே முதல்வர் வந்து அமெரிக்காவிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே முக்கியமான சில நிர்வாகிகளை கூப்பிட்டு பேசியிருக்கிறார். திரும்ப என்ன ஸ்டாண்ட் எடுத்திருக்காரு, இல்லை திரும்ப வந்து ஏதோ வேற ஒரு முடிவு எடுத்த மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க இருக்காரு. பட் விசாரிக்க பேசினப்போ என்ன சொல்லிட்டாரு, பரவாயில்ல அவர் போனார்னா தயாராக இருக்கணும், நம்ம தயாராக இருக்கணும், போனால் அதை பற்றி கவலை இல்லை. எத்தனை எம்எல்ஏ அவர் கேட்டதுலேயே எத்தனை எம்எல்ஏ இருக்காங்க, 4 எம்எல்ஏ தானே, 4 எம்எல்ஏவும் அவரோட போயிடுவாங்களா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டிருக்காரு. அங்கே வச்சதுதான் செக்கு. என்ன காரணம்னா திருமாவுடைய அந்த ஸ்டாண்டில் எம்எல்ஏக்கள் 4 பேரும் உடன்பாடா அதிமுக அழைத்ததுலேருந்து அதிகார பகிர்வு விஷயத்துலையும் திமுகவோட முரண்படுறதுல சரியாக இருக்குமா, இன்னும் 2 வருஷம் இருக்கு. இதெல்லாம் தாண்டி இந்த எம்எல்ஏக்கள் அவங்களுக்கு பல விஷயங்கள் இருக்குல்ல, அதை விட்டுட்டு வர்றதுக்கு அவங்க தயாராக இருக்கணும். பட் ஒருவேளை திரும்ப இந்த ஸ்டாண்டில் அதாவது கடுமையாக ஒரு உறுதியாக இருந்துருந்தாருன்னா, அதாவது எம்எல்ஏக்களை இழந்திருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, அந்த ஒரு நிலை வந்திருக்கும். அதனால தான் நீங்கள் சுதாரிச்சுட்டாரு திரும்ப டக்குனு. ஏன்னா யாரடியும் நானும் எந்தையும் நாங்கள் நேராக போய் யாரையும் கூப்பிடல அப்படின்னு சொன்னவர் அறிவாலயத்துக்கு எப்படி போனாரு? இல்லை, அறிவாலயத்துக்கு மாநாட்டுக்கு அழைக்கிறதுக்கு போகல. இல்லை அது வந்து நீங்கள் அவர் பேட்டியில் சொல்கிறாரு. பட் நீங்கள் அதாவது நீங்கள் இது எப்படி சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கு. நீங்கள் ஒன்று நான் எதுக்காக பேசினேன்னு விளக்கம் சொல்கிறதுக்காக போகணும், இல்லைன்னா நீங்கள் நேரடியாக அந்த அழைப்புதல் கொடுக்கறதுக்கு இல்லை வாங்கன்னு கூப்பிட்றதுக்கு போகணும். ரெண்டையுமே அவர் மறுக்கிறார். இப்போ என்ன சொல்கிறாரு, நாங்கள் யாருக்கும் நேரடியாக கூப்பிடல, எங்களை எல்லாத்துக்கும் மாதிரி காமன் டு ஆல் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை தான் கொடுத்தோம் அந்த மதுவிலக்கு பற்றி அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது தேவையில்லையே, நீங்கள் மாநாடு முடிஞ்சு அதில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றி அதை கொண்டே கொடுக்கலாமே, அப்படி கொடுத்துருக்கலாம், அதே கொடுத்துருக்கலாம். இப்போ போய் தீர்மானத்துக்கு முன்னாடியே என்ன கொடுக்கறதுக்கு என்ன இருக்குது வேலை? அதாவது முதல்வர் கோபமாக இருக்காரு, கொஞ்சம் சமாதானப்படுத்துறதுக்காக போயிட்டு வந்தாங்க. இப்போ போயிட்டு வந்தவர் அடுத்த கட்டமாக பேசுனது தான் பலத்துக்கும் ஆச்சரியமான விஷயம். நீ அதுக்கு முன்னாடியே திமுகவோட அதிமுக அவர் தெளிவாக ஒன்று முடிவு பண்ணிச்சு. என்ன பண்ணுச்சுன்னா, திரும்ப வந்து அதிகார பகிர்வுன்னு வீடியோ போட்ட உடனேயே அன்னைக்கு சாயங்காலமே என்ன பண்ணிட்டாரு செல்லூர் ராஜு, கூட்டணி ஆட்சிக்கு தமிழ்நாட்டில் எங்களை பொறுத்த வரைக்கும் இல்லை யாருக்குமே வழி இல்லை அப்படின்ட்டு அவர் பொதுவாகவே ஒரு கருத்து தெளிவாக அடிச்சிட்டாரு. அதிமுக உடன்பாடு கிடையாது. அதாவது நீங்கள் ஆட்சியில் பங்குங்கிற ஆசையில் இங்கே வந்துடாதீங்கிறத திரும்ப பல்ட்டி அடிச்சதுக்கான காரணம் என்னன்னு தெரியுதா? இப்போ அங்க கதவை அடைச்சிட்டாங்க. அதிமுக தெளிவாக ஒரு முடிவு பண்ணிடுச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இதில் இருக்கிற இடத்த தக்க வச்சுக்குவோம், அவ்வளோதான். இதனோட விளைவு அந்த பல்ட்டிக்கு காரணம் அதுதான். அதனால ஒரு முடிவு பண்ணிட்டாரு, அதிமுக சரியா நம்மளுக்கு இல்லை, ரெஸ்பான்ஸ் இல்லை, ஸோ நம்ம இருக்கிற இடத்த விட்டுறக்கூடாதுங்கிறதுல திருப்பி வந்துட்டு. ஆனால் ப்ரெஸ் மீட் என்ன சொல்றாரு, அந்த கொள்கையில வந்து நாங்கள் எப்போ சொல்லணுமோ அப்போ சொல்லுவோம்னு ஒரு வார்த்தையை சொல்லி வைக்கிறார். என்ன காரணம்னா, என்ன சொல்லுவாங்க, நம்ம பழமொழி ஒன்று சொல்லுவாங்கல்ல, கீழே விழுந்துட்டாலும் மீசலமன்ங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போறாரு. பட் திருமாவுக்கு வந்து இது ஒரு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு தான் அரசியல் பார்வையாளர்கள் நினைக்கிறாங்க. என்ன காரணம்னா, இந்த மாநாடு நடத்துறீங்க, எல்லாத்தையும் கூப்பிட்டோன்னு சொல்லுங்க, ஒரே வார்த்தை. அதிமுகவையும் சேர்த்துங்கிறது தேவையில்லாத விஷயம். அதே மாதிரி அந்த வீடியோ அதிகார பகிர்வுங்கிற வீடியோ இப்போ தேவையில்லாத விஷயம். இது ரெண்டுமே அவருக்கு ஒரு சங்கடத்தை ஏற்படுத்திருக்கு, அவங்க கட்சிக்காரங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்திருக்கு. காரணம் என்னன்னா, இந்த மாநாடு முடியட்டும், அதுக்கப்புறம் திமுகவோட உடைந்து செய்கிற அளவுக்கு பண்ண முடியாதுல்ல. ஆனால் இப்போ என்னன்னா, இவர் சந்திச்சுட்டு வந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு சமாதானம், இவங்கெல்லாம் 2 பேரும் கையெல்லாம் காட்டினாங்க. ஆனால் மாற்று அணியினர் என்ன சொல்றாங்கன்னா, இது கண்ணாடி கிளாஸ்ல கீரல் விழுந்துட்டு இது இனிமே ஒட்ட வைக்கலாம் முடியாது, தேர்தலில் பாருங்க அப்படிங்கிற மாதிரி தான் கருத்து சொல்லுங்க. அவர் அதிமுக இல்லைன்னா கூட திருமாவளவன் அட்லீஸ்ட் விஜயோட தான் போக வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துடுவார். காரணம் என்ன, 2026 திமுக வந்து விசிகாவுக்கு அவங்க கொடுக்குற அவங்க நிபந்தனை, அவங்க கேட்குற சீட்லாம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இனிமேல் இல்லை. அதை இவராக கொண்டு போய் எக்ஸ்போஸ் பண்ணிட்டார். இன்னும் 2 வருஷம் இருக்கு. இந்த ஸ்டாண்டை ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி எடுத்தாரு, எலெக்ஷனுக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடினா திமுக திணறி இருக்கும். உசுப்பி விட்டு இப்போ காங்கிரஸ் என்ன நிலைமையில என்ன செய்ய போகுதுன்னு தெரியல. அவரு நீங்கள் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா திருமாவளவனுக்கும் செல்வப்பிறந்தைக்கும் ஒரு பெரிய டிஸ்டன்ஸ். காரணம் என்னன்னா, அங்கேருந்து வந்தவர், அதனால இருந்தவர் தானே. அதனால அவங்க 2 பேத்துக்கும் பெருசாக ஒத்து வராது. அகில இந்திய காங்கிரஸ் மேலேருந்து உத்தரவு போட்டிருந்தா கூட செல்வப்பிறந்தைக்கு பெரிய சங்கடம், திருமாவோட ஒருங்கிணைந்து செயல்படுறதுல சங்கடம். ஏன்னா திருமா அவருக்கு அந்த அளவுக்கான
பிளேஸ்மெண்ட் கொடுப்பாராங்கிற ஒரு கஷ்டம் இருக்கு. வேற ஒரு திருநாவுக்கரசர் மாதிரி வேற ஒருத்தவங்க இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பேலன்ஸ் பண்ணிடுவார். இவர் செல்வப்பிறந்தகையை வந்து விசிகா அந்த அளவுக்கு அவர் ஒருங்கிணைஞ்சு போக முடியாது. அதனால செல்வப்பிறந்தைக்கு பெரிய சங்கடம் அதில் இருந்தார். ஐயோ இங்கடா நம்ம மாட்டி விட்டுருவாங்களோன்னு. இப்போ திருமாவளவனுடைய ஸ்டாண்டுக்கு அப்புறம் செல்வப்பிறந்தையும் ஒரு பெரிய மூச்சு இருக்கு, அப்பா மாற்றி விடுறாரு இல்லைடா அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தியிருக்கு. ஆனால் திருமா பேசுனது கண்டிப்பாக 2026 ஒரு முடிவு எடுத்துட்டார். அவர் அதிமுக நம்ம நினச்சிட்டு இருக்கோம், இல்லை அவர் விஜயோட போகிறதுக்கான ஒரு பயணத்திட்டத்தை தொடங்கிட்டார். அப்படித்தான் நம்ம சொல்லணும். இது போன்ற அரசியல் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் நியூஸுடன் இணைந்திருங்கள். நான் உங்கள் தாஸ். நான் செந்தில்வேல். வாரந்தோறும் வித்தியாசமான பார்வை, நேர்மையான அலசல், சார்ந்திராத உறுதி, தெளிவான நடை, அரசியல் அடையாளம் வார இதழ்.